அணு ஆயுதமே போட்டா கூட அந்த ஃபிளைட்ல இருந்துன்னு நாட்டை நடத்தலாம் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த விமானத்துல இருந்து எங்க தலைவர் ஏறிட்டாரு. ஏறினோடனே இந்த விமானம் தாக்கப்பட போகுதுன்னு ஒரு செய்தி வந்துச்சு. அதனால என்ன பண்ணாருன்னா வேற வழியா இறங்கி ஒரு விமானத்துக்கு உணவுகளை கொண்டு போங்கல்ல, ஃபுட் கண்டெய்னர், அந்த கண்டெய்னர் ஏறி ஒழிஞ்சினாராம். நான் வந்து நின்றுட்டு இருக்கேன், கீழே வந்து அடிபடாது, ஓரளவுக்கு அடிபடுன்னு வச்சுங்க. நீ 10வது மாடியில் இருக்க, உன்னை உழ வைக்கிறேன்னு நீ என் கூட வா, நானும் நீ செத்து விளையாடலாம் வான்னா கூப்பிடுறான். நான் பாத்துக்கிறேன், நாங்க 2 பேரும் பேசி தீர்த்துறோம், அச்சு தீர்த்துறோம், நீ இருக்கிறது தான் பிரச்சனை, நீ கிளம்புன்றான். சரி நீ இருந்து என்ன கீஷ, சரி இப்படி எடுத்துப்போம். சரி நான் இருந்தேன்னா அப்படியே இவங்கெல்லாம் நீ இருந்தல்ல இவ்வளவு நாள் இருந்ததே நீ இருந்தன்ற காரணத்துக்கு தான் போல காட்டியிருக்காங்க மொத்தமும் எல்லா பேசியும். சிறையில தாக்க சொன்னது அமெரிக்கா தான், இன்னைக்கு முடிக்காம உட்கார்ந்துருக்கிறது அமெரிக்கா தான். இதுல பாதிக்கப்படுறது இந்த பிராந்தியத்துல மொத்தமும் இந்தியர்கள் மாத்திரம் 1 கோடி பேர் இருக்காங்க அந்த இடத்துல. ஆமா, இஸ்ரேல் ஆரம்பிச்சு ஈரான் வரைக்கும், பாகிஸ்தானோட பார்டர் வரைக்கும் பாத்தீங்கன்னா 1 கோடி பேர் இருக்காங்க. ஏதாவது ஆச்சுன்னா அசமம் யாரு பொறுப்பு? அப்ப வெளிநாட்டுல இருந்து ஒருத்த பணம் கொடுக்குறான்னா எதுக்காக உனக்கு கொடு? அவன் ஒழுங்கா இருக்கானா? நாங்க இந்தியாவோட எக்கானமி அளவுக்கு 2 மடங்கு அவன் கடன் வச்சிருக்காங்க. அவன் நிறுத்திட்டான். இங்க உங்க வீட்டை சாப்பிட்டு இருந்தவெல்லாம் என்ன பண்ணுவான், படிச்சிருந்தவெல்லாம் என்ன பண்ணுவான், ப்ராப்ளம் இருக்கா இல்லையா? அவன் நிறுத்த போறான்னு நம்மளுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கு. அவன் சொல்ல மாட்டான், ஏன்னா இங்க நீ சாவுன்றது அவனோட எண்ணமே. அவ்வளவு மேல அக்கறை இருந்ததுன்னா இங்க இருந்து அங்க போனவன கையில காலில் சங்கிலி கட்டி எடுத்து வந்து விடுவான். அப்ப மாத்திரம் அழுதல்ல. இல்லை நம்ம ஊரில் இது பண்ணுறது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு இதுவாக இருக்குது. ஸோ இப்போ அமெரிக்காக்காரன் எப்படின்ட்டு போயிட போகிறான். இப்போ அப்புறமா நீ என்ன ஆக போகிறன்றதை மாத்திரம் பார்த்துக்க, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு. ஏன்னா பேஸ் கட்டுறேன்னு சொன்னான், பேஸ் கட்ட முடியாதுன்ற மாதிரி எனக்கு தெரியுது. சரி நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராவின்ஸை வந்து ஸ்டேட்டாக மாற்றினாலும் நாட் கோயிங் டு ஒர்க். சரி நான் திரும்ப எப்பவுமே சொல்கிறது தான், பாகிஸ்தான் வாஸ், இஸ் அண்ட் வில் பி எ ஃபெயில்டு ஸ்டேட் அண்ட் இட் வில் பி எ ஃபெயில்டு ஸ்டேட் ஃபார் எவர். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்டான கணேஷ்குமார் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். இப்போ ட்ரம்ப் திடீர்னு வந்து ஏதோ நேட்டோவை பார்க்க மீட் பண்ண போகும்போது ஏதோ ஃபிளைட்லாம் திடீர்னு மாறி, ஆமா அவர் வந்து மிட் ஏர்ல வந்து ஜம்ப் அடிச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்க வேற அவர் பெரிய ஒரு சொல்றது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு இதுவா இருக்கு. ஒரு ஏர்ஃபோர்ஸ் 1 அப்படின்ற ஒரு விமானம் இருக்கு இல்லையா, அது உலகத்திலே மிக பாதுகாப்பான விமானம். அதாவது அது ஒபாமா காலத்துக்கு, அதுக்கு முன்னாடி கிளின்டன் காலத்தில் சொல்லுவாங்க, அந்த விமானம் வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு விமானம் இறங்கி டெஸ்ட் பண்ணும், அதுக்கப்புறமா அதை சுற்றி இருக்கிற எதுவும் வேலை செய்யாது, அதில் கவுண்டர் மெஷர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஏதாவது ஏவுகணை தாக்குதல் வந்ததுன்னா கூட, ஏன் அணு ஆயுதமே போட்டால் கூட அந்த ஃப்ளைட்டில் இருந்துன்னு நாட்டை நடத்தலாம் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த விமானத்துல இருந்து எங்கள் தலைவர் ஏறிட்டார். ஏறினோடனே இந்த விமானம் தாக்கப்பட போகுதுன்னு ஒரு செய்தி வந்துச்சு. அதனால என்ன பண்ணாருன்னா வேற வழியாக இறங்கி இந்த விமானத்துக்கு உணவுகளை கொண்டு போங்கல்ல, ஃபுட் கண்டெய்னர், அந்த கண்டெய்னர் ஏறி ஒழிஞ்சினாராம். அந்த கண்டெய்னர் போய் இதுக்கு மாதிரி இன்னொரு விமானம் இருக்குல்ல, 2 விமானம், ஒரு விமானம் மாத்திரம் வராதுல்ல, இன்னொரு விமானத்தில் அவர் ஏறிட்டாராம். மற்றவங்கலாம் இந்த ஃப்ளைட்டில் தான் ட்ரம்ப் இருக்காருன்னு நினச்சி இந்த ஃப்ளைட்டில் போயிருக்காங்க. இவர் வந்து UK வரைக்கும் அந்த ஃப்ளைட்டில் போய் அந்த ஃப்ளைட்டில் இன்னொரு ஃப்ளைட்டில் இறங்கி மாறிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி பேட்டி கொடுத்துருக்காரு. ஏங்க எவ்வளோ படம் எடுத்திருக்காங்க ஹாலிவுட்டில். பிரசிடென்ட் ஃப்ளைட்டை கடத்துறது தான், பிரசிடென்ட் ஃப்ளைட் அட்டாக் ஆகிறது தான் படமே. ஆனால் எவ்வளோ இடத்துல ஹாரிசன் ஃபோர்ட்லாம் ஏர்ஃபோர்ஸ் 1 படமே வந்தது. அதில் அப்படியே சிலுத்து போய் எல்லாருமே அப்படியே பிரசிடென்ட்னா இப்படி இருக்குன்னு. அதில் கடைசி வரைக்கும் பிரசிடென்ட் வெளில போக மாட்டார். கடைசியாக தான், அதாவது விமானம் விழும் அந்த தண்ணியில், அப்படிப்பட்ட இடத்துல கூட அப்போ தான் இவர் வந்து வேறு விமானத்துக்கு போவார். அப்போ வந்து கால் சைன் மாத்திரேன், திஸ் ஃப்ளைட் இஸ் பிகமிங் ஏர்ஃபோர்ஸ் 1 வா அப்படின்னு எல்லாம் இவர் அந்த ஃப்ளைட்லேயே இல்லை. அப்போ அது ஏர்ஃபோர்ஸ் 1 இன்னொரு ஃப்ளைட் ஏர்ஃபோர்ஸ் 1 அமெரிக்கா தான் சொல்லணும். இதை விட அந்த ஃப்ளைட்ல ட்ரம்ப் இருக்காருன்னு நினச்சி போனால மற்றவன் எல்லாம் எனக்கு என்ன சொல்றேன்னு கேள்வி வருது சார். இது எப்போ நடந்தது? இன்னொன்று வந்து யார் தாக்க போறாங்கன்னு வந்தது? ஈரான் தாக்க போறதா சொன்னாங்களாம். அப்படியா? ஆமா. அது ஈரானா இல்லை அமெரிக்காவிலேயே? ஏன்னா காதல சுட்டது ஈரான் இல்லை. ஆமா. அப்புறம் அவர் வீட்டை சுற்றி அப்பப்போ ஆளுங்க கன்னோட சுற்றுறாங்க, அதெல்லாம் ஈரான் இல்லை. ஆனால் இந்த விமானத்தை மாத்திரம் ஈரான்காரன் வந்து சுட போகிறது இல்லைன்னு நம்மளால யூகிக்க முடியுது. உள்ளே தான் பிரச்சனை, சகோதர பிரச்சனை அந்த மாதிரி. ஏன்னா பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கும்போது அவர் காதலப்பட்டது. இப்போ இவர் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்ன ஆகுன்றது அவர் தான் சொல்லணும். இப்போ போன மாதம் தான் நடந்தது இந்த நேட்டோ சொல்லி. சார் இப்போ திடீர்னு இப்போ ஈரான் வேற இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்களே சார், அதாவது ட்ரம்ப் போற வரைக்கும் நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அவ்வளோதான் மாட்டோம். அதான் சொல்கிறேன், பெரிய லிஸ்ட் வச்சிருக்கான். நான் சொல்றதெல்லாம் கேட்கலன்னா ஹார்மஸை திறக்க மாட்டேன். அதில் என்ன நல்லா இருக்குன்னு பார்த்தா, பட் இது ஈரானுக்குமே மிகப்பெரிய அடிதான சொல்றாங்க அவருக்கு, அவங்களுக்குமே. வாங்கட்டோங்க, அவன் கண்ட்ரோல் பாருங்க, கண்ணி வெடி வச்சிருக்கான். தண்ணி கடியில் கண்ணி வெடி இருக்கு, கப்பல் போகிறது இல்லை. எனக்கு எப்படி எனக்கு ஆல்ரெடி நான் ஒன்றுமே இல்லை, நான் வந்து நின்றுட்டு இருக்கேன், கீழே வந்து அடிபடாது, ஓரளவுக்கு அடிபடணும்னு வச்சுங்க. நீ 10வது மாடியில் இருக்க,
உன்னை உழ வைக்கிறேன்றான் அவன். நீ என் கூட வா, நானும் நீ செத்து விளையாடலாம் வான்னா கூப்பிட்றான் அவன் ஈரான். இது தெரிஞ்சுதானே நீ உள்ள போன. ஹார்முஸ்ன்றது அவனோட ட்ரம்ப் கார்டு, அவன் விட்டு கொடுக்க மாட்டான். ட்ரம்ப்போட கார்டோ இல்லையோ அவனோட ட்ரம்ப் கார்டு அது. அதனால ட்ரம்ப்புக்கு இப்போ வந்து இடியாப்ப சிக்கலை போய் மாட்டின்னு இருக்காரு. நடுவில் நேற்றுக்கு ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க, இந்த மேஸ் கேம் இருக்கும்ல, அதில் நடுவில் ஈரான் போட்டு அது பக்கத்தில் ட்ரம்ப் பார்த்து தூங்குற மாதிரி போட்டிருக்கான். சார் தூங்கிட்டான் சார், அந்த மாதிரி இருக்கு. சீரியஸாக சொல்ல போனா வழி தெரில வெளில வர்றதுக்கு. உள்ளே போயாச்சு, ஈரான் சாத்தியாச்சு, அவ்வளோதான். மயக்காச்சு உந்த மாதிரியா இருக்கா இல்லை தூங்குறாரான்னு தெரியல ட்ரம்ப். அந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் பார்க்க ரொம்ப வருத்தமான ஒரு செயல் தானே. அமெரிக்கா வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கல, மாட்டிட்டாங்க அவ்வளோதான். ஸோ இதுலேருந்து அவங்க வெளியில் வரணும்னா அதுக்கு பணம் திருப்பி கொடுக்கணும் ஈரான் கிட்ட. ஏன்னா அவங்க கேட்குறான் பெரிய லிஸ்ட்டு, ஒவ்வொரு பில்டிங்கும் பணம் கேட்பான். நான் மறு கட்டமைப்புக்கு பணம் வேணும்னு கேட்பான். சாங்ஷன்ஸ் போட முடியாதுன்னு சொல்லுவான். ஸோ இவ்வளோ நாள் நீ போட்ட சாங்ஷன்ஸ்லாம் வேஸ்ட்டு. அவன் என்ன சொல்கிறான், அவன் ஆர்மிக்கு செலவு பண்ண மாட்டான், செலவு பண்ணுவான். வெறும் ஷஹேத் 131 136 வச்சு இவ்வளோ முடிச்சிட்டான். நீங்கள் கொடுக்க போகிற பணத்தை என்ன பண்ண போகிறான் அவன்? திரும்ப இதுக்கு தான் போடுவான். அப்போ ஈரானுடைய ஆர்மியை கட்டமைப்பதற்கு அமெரிக்காவே பணம் கொடுக்க போதா? அதையும் திரும்ப கடன் தான் கொடுக்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி கடனில் இருக்காங்க. அவங்க கடனை கட்டி முடித்த பிறகு திரும்ப, அதாவது வரவும் செலவும் ஈக்குவலாக இருந்த பிறகு தான் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓகே. இப்போ ஆல்ரெடி வரவு 28, செலவு 38. ஸோ இப்போ நீங்கள் திரும்ப கொடுக்க போகிறீங்க, எப்படி கொடுப்பீங்க? செலவு கொடுக்க போகிறீங்கன்னா எக்ஸ்ட்ராவா இதை மறுசீரமைப்புக்கு இது வரைக்கும் இது சாங்ஷன்ஸ்லாம் எடுத்தீங்கனாலே ஈரானு படுத்தினே ஜெயிச்சிரும் போல இருக்குது. நம்ம ஊரில் அரசியல்வாதிலாம் சொல்லுவானா நிற்கணும் கூட படுத்து, அதுதான் ப்ராப்ளம். ஸோ அதனால் இது பெரிய சிக்கல்லாம் அமெரிக்காவை கொண்டு செல்லுகிறது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு இடத்துலேருந்து ஈரானோட ஒரு கண்டிஷன், இந்த பிராந்தியத்திலே இருக்கக்கூடாது, என் மூஞ்சிலே முழிக்காதன்றான். இந்த இடத்துல மொத்த இடத்துலையும் இருக்காத. ஒமானு, கத்தாரு, UAE, சவுதி அரேபியா எங்கேயும் வேணாம், நீ மொத்தத்தையும் எடுத்துன்னு போயிரு. இங்கே எதுக்கு உனக்கு வேலை? நான் பார்த்துக்கிறேன், நாங்கள் 2 பேர் பேசி தீர்த்துக்கிறோம், அடிச்சு தீர்த்துக்கிறோம், நீ இருக்கிறது தான் பிரச்சனை, நீ கிளம்புன்றான். சரி நீ இருந்து என்ன கீஷ, சரி இப்படி எடுத்துப்போம். சரி நான் இருந்தேன்னா அப்படியே இவங்கெல்லாம் நீ இருந்தல்ல இவ்வளோ நாள் இருந்ததே நீ இருந்தன்ற காரணத்துக்கு தான் போல காட்டியிருக்காங்க மொத்தமும் எல்லா பேசியும். கரெக்டா இல்லையா? அப்போ என்ன பண்ணுவ நீ? ஸோ ப்ராப்ளம் வந்து வெரி சிம்பிள். ஸோ US has terribly lost. இதுக்கு மேலே அணு ஆயுதத்தை போடுறத தவிர வேறு வழியே கிடையாது. போட்டால் மற்ற நாடுகள்லாம் சும்மா இருக்காது, சீனாவோ இல்லை மற்ற நாடுகளோ சும்மா இருக்காது. அப்போ ஈரானுமே சும்மா இருக்காது. வரைக்கும் செஞ்சதெல்லாம் கொண்டு போய் போட்டானாலே முடிஞ்சு போச்சுல. ஸோ அது ஒரு ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸை கொண்டு வருவோன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், பட் இப்போ இந்த இடத்துல இஸ்ரேல் ஏன் சார் ரொம்ப சைலண்டாக ப்ளே பண்ணிருக்காங்க? இஸ்ரேலுக்கு வந்து வேற என்ன ஆப்ஷன் இருக்கு சொல்லுங்க? ஈரானுக்கு அவ்வளோ பகை உண்டாக்கி அமெரிக்கா உள்ள வச்சதே அவங்க இல்ல, தப்பா சொல்றீங்க நீங்க. அதான் சொல்லுங்க, இந்த இஸ்ரேல் வந்து இஸ்ரேலுடைய ஒரு ஆப்ஷன் என்னன்னா, ஒரே ஒரு இது என்னன்னா, ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது, ரெண்டாவது ரெஜிம் சேஞ்ச், இவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஆனா இந்த டாலர் கீழர் எல்லாம் வச்சு ஆனது அமெரிக்கா தான். இது எல்லாத்துக்கும் மேல 27 பிப்ரவரி வரைக்கும் 20 பிப்ரவரியில் 27 பிப்ரவரி வரைக்கும் இஸ்ரேல் பின்னாடியே பிடிச்சி தொங்கினாங்க. தயவுசெய்து அடி, நீ ஆரம்பிச்சுன்னா நான் அடிக்கிறேன், நீ ஆரம்பி நான் அடிக்கிறேன். அப்படிதான் அயட்டோலா அலி கமேனியை அந்த தாக்குதல் போது இஸ்ரேலுடைய தாக்குதலில் தான் அவர் கொல்லப்பட்டார். ஆனால் ஆரம்பித்து வச்சது இஸ்ரேல்னாலும் அதுக்கு பின்புலமாக இருந்தது அமெரிக்கா. அமெரிக்கா கேட்டது கொண்டது தான் அது தாக்குச்சு. நீ முதல்ல தாக்கு அப்படிதான் போச்சு. அதனால அமெரிக்கா வந்து என்றைக்குமே இப்படி தான் பண்ணும். வேற யாராவது முன்னாடி இறக்கி விட்டுரும். மாதிரி மின் கசிவுன்னுவான், வழிக்கு ஊந்த செத்துட்டான்னுவான், வாகனம் மோதின்னுவான், ஏதாவது சொல்லுவான். வந்தான்னு எங்கேயுமே இருக்காது. அந்த மாதிரி தான் அமெரிக்கா வந்தான்னு எங்கேயுமே இருக்காது. இஸ்ரேல் தான் தாக்குச்சு. நீங்கள் இப்போ நீங்கள் கூட சொல்கிறீங்களே அது மாதிரி அவன் தான் முதல்ல தாக்க சொன்னான். இஸ்ரேலை தாக்க சொன்னது அமெரிக்கா தான். இன்னைக்கு முடிக்காமல் உட்காந்துருக்கிறது அமெரிக்கா தான். இதில் பாதிக்கப்படுறது இந்த பிராந்தியத்தில் மொத்தமும் இந்தியர்கள் மொத்தம் 1 கோடி பேர் இருக்காங்க அந்த இடத்துல. ஆமாம், இஸ்ரேல் ஆரம்பிச்சு ஈரான் வரைக்கும், பாகிஸ்தானோட பார்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 கோடி பேர் இருக்கான். ஏதாவது ஆச்சுன்னா அசமம் யார் பொறுப்பு? நம்ம நாட்டு மக்களும் நம்மளுடைய சகோதரிகள் அங்கே இருக்காங்கல்ல. ஸோ இதுதான் பெரிய பிரச்சனை. ஸோ இங்கே ப்ராப்ளம் வந்து அமெரிக்கா, யுவர் டைம் ஹஸ் கம், யுவர் டன் அப்படின்றது புரிஞ்சுக்கோ. இதில் வந்து ஒரு கௌரவமான ஒரு எக்ஸிட் எப்படியோ அதை பார்த்து எக்ஸிட் ஆகிறதுன்னா பெட்டரை தவிர நீ இருக்கிற ஒவ்வொரு நாளும் உனக்கு அசிங்கம் தான். ஈரான் பாரு, இந்த மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க, வேர்ல்டு கப்பில் நீ வந்து நாங்கள் எங்கள் ஆளுக்கு செமி ஃபைனல் வரைக்கும் போட்டான்னு ஒத்துக்க எழுதி கொடுன்னு. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? மானம் போகுது இல்லையா? ஸோ பார்த்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உன் டைம் இருந்தது, நீ எல்லாத்தையும் ஆட்டி படைச்ச ஒரு 100 ஆண்டில் ஒரு அட்லீஸ்ட் 56 எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு 70 ஆண்டுகள் நீ என்னென்ன ஆட்ட முடியுமோ எல்லாத்தையும் ஆட்டி முடிச்சிட்ட உலகத்தை. ஒரு யூனிபோலார் வேர்ல்டாகவே இருக்கிறதுக்கு உனக்கு சான்ஸ் கிடச்சிது. த ஒஸ்ட் பீரியட், நம்ம வாத்தியார் வேலை பார்க்கும்போது சொல்லுவோம், திஸ் இஸ் த ஒஸ்ட் பேட்ச்னு. கடவுள் உண்மையிலே வந்தாருன்னா திஸ் இஸ் த ஒஸ்ட் பேட்ச்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய டைமில் தான் சொல்லுவார். இந்த 40 வருஷம் 90களில் இருந்து 1990
சோவியத் யூனியன் டிஸ்இன்டகிரேஷன்லேருந்து இன்னி வரைக்கும் இருக்கிற டைமை தான் சொல்லுவார். ஏன்னா அவ்வளோ மோசமான விஷயங்கள்ல அஃப்கோர்ஸ் லைக் ஜப்பானில் நடந்ததுக்கெல்லாம் ஒரு மாற்று சொல்லவே முடியாது. பட் ஸ்டில் இதில் வந்து அதுக்கு ஈக்குவலண்டான மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை. போதும் நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணீங்கன்ற மாதிரி தான் உலகம் கொண்டு போனோம். முக்கியமாக இந்த மிச்சர் மாமாவுக்கு உயிர் வந்ததுன்னா நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது மிச்சர் மாமாவுக்கு முதல்ல உயிர் வரணும். அப்புறமா அந்த மிச்சர் மாமாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிட்டோம்னு வச்சுங்க, இந்த ஐநா சபை ஒழுங்காக வேலை செஞ்சதுன்னா இந்த மாதிரி ஏதாவது நடக்கும். கோவம்லாம் வருது, அடிக்கடி போஸ்டெல்லாம் போடுறாங்க யூஎன்னுடைய பேஜ்லேருந்து, நாங்கள் வந்து நல்லதுக்காக துணை நிற்கணும். இது வரைக்கும் என்னடா கீஷன் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறான். ஸோ இது வரைக்கும் 45லேருந்து இது வரைக்கும் நீ என்னென்னலாம் பண்ண பெருசாக லிஸ்ட்டு போடு, அட்லீஸ்ட் ஒன்றாவது சொல்கிறான்னா சொல்ல மாட்டேங்கிறான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயக்கமாக தான் ஐநா சபை இருக்கே தவிர மற்றபடி அது மேலாதிக்க சக்திகளுடைய ஒரு கைப்பாவை அவன் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது லிப் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கிறத வேறு எதுவும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஓகே சார். சார் இப்போ வந்து பாகிஸ்தானில் வந்து ப்ரொவின்சஸாக இருக்கிறத அந்த சப் நேஷனலிசம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாம் ஸ்டேட்ஸாக மாத்திரதா முனீர் ஐடியா பண்ணியிருக்குதா நியூஸ் வருது சார். முதல்ல முனீர் இருப்பாரா பூமிக்கு மேலேயா பூமிக்கு உள்ளேயா சிவாஜி படத்தில் சொல்கிற மாதிரி தெரியாது. முதல்ல பலூச்சிஸ்தான் தன்னியத்தை கொண்டாடிட்டாங்க. அவங்க சுதந்திரம் கொண்டாடிட்டாங்க. 1947 ஆகஸ்ட் மாதம் 11 அன்னைக்கு அவங்க சுதந்திரம் வாங்கினாங்க பிரிட்டன் கிட்டேருந்து. அப்புறமா பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சுது. இன்னி வரைக்கும் அவங்க ஆக்கிரமிப்பு தான் சொல்லிட்டு இருக்காங்க பலூச்சிஸ்தான். சரியா? அவங்க நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டம் போட்டு பலூச்சிஸ்தான் கொடி ஏற்றி அவங்க வந்து சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்காங்க. நீங்கள் எந்த ப்ராவின்ஸ் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரில. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வந்து தனி நாடு, அவனுடைய இதுலேயே கிடையாது, அவனுடைய அட்டவணையிலேயே வந்து மாநிலமாக இருக்க அந்தஸ்து கிடையாது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் தனி நாடு, ஆசாதுன்னா பேர். அதை தனி நாடாக இந்தியாவில் இருக்கிறதையும் சேர்த்து பிடிங்கி கொடுக்குறேன்னு சொல்லி தான் சத்தியம் வாங்கினா அவன் தனியாக வரான்னு சொல்லி உட்காந்துருக்கான். துரான் லைனை ஆப்கானிஸ்தான் அழிச்சிட்டு முதல்ல கோட்டாகி முதல்ல ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அங்கே நார்த் வெஸ்ட் ஃப்ராண்டியர் ப்ராவின்ஸும் கைபர் பக்துன்கோ பிரச்சனை, அதுவும் கட்டு. ஸோ நீங்கள் எந்த ப்ராவின்ஸை பற்றி பேசுகிறீங்க? சிந்தில் கொஞ்சம், பஞ்சாபில் கொஞ்சம், ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ராவல்பிண்டியை கேபிட்டலாக வச்சு மேபி நீங்கள் ஆண்டுங்க. மற்றபடிலாம் உங்களுக்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அமெரிக்காக்காரனே அப்படின்ட்டு போய் அதாவது நம்ம ஊரில் இது பண்ணுறது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு இதுவாக இருக்குது. ஸோ இப்போ அமெரிக்காக்காரன் எப்படின்ட்டு போயிட போகிறான். இப்போ அப்புறமா நீ என்ன ஆக போகிறன்றதை மாத்திரம் பார்த்துக்க, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு. ஏன்னா பேஸ் கட்டுறேன்னு சொன்னான், பேஸ் கட்ட முடியாதுன்ற மாதிரி எனக்கு தெரியுது. பக்ராம் பேஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டான். முஞ்சா வந்து கை வச்சு பாடுறான்றான் ஆப்கானிஸ்தான். தாலிபான் இருக்கான்ல, பக்ராம் பேஸை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு தாலிபான் கிட்ட போய் கேட்குறாங்க. தாலிபான் முஞ்சா வந்து எத்துன்னு போ, இங்கே தானே இருக்குது வா அப்படின்றான். திரும்ப விளையாடுறதுக்கு கூப்பிட்றான். போகிறதில்ல. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 2-3 பேஸு ஏதாவது ஒன்று பெரிய பேஸாக கன்வெர்ட் பண்ணணுன்னாலும் முடியாது. பாகிஸ்தான் 2 பக்கம் கடன் வாங்கியிருக்கான். சவுதி அரேபியா பக்கம் கடன், அமெரிக்கா பக்கம் கடன், சைனா பக்கம் கடன், ஸ்ரீலங்கா கிட்ட கடன், எல்லாம் அப்படியே நான் நினைக்கிறேன் மேப் குளோபை சுற்றி விட்டு கை வச்சு இந்த நாட்டில் கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் பாகிஸ்தானோட நிலைமை. அதனால் இதுக்கு மேலெலாம் ஒன்றும் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி வந்ததுனாலும் பெரிய ப்ராப்ளம் தான் பாகிஸ்தானில். அவங்க என்ன பேப்பரில் வேணால் கொண்டு வரலாங்க, கொண்டு வந்தால் திரும்ப பெரிய பிரச்சனை தான், தான் எரியும். ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை எரியத்துன்னு வச்சுங்க. ஒன்று வளர்ச்சி இருந்தால் தானே இங்கே கஷ்டப்படணும். இந்தியா மாதிரியோ இல்லை வந்து சில நாடுகள் மாதிரியோ வளர்ச்சி இருந்ததுன்னா நீங்கள் எதோ எரிஞ்சுதுன்னா ஐயோ எரியுதுன்னு சொல்லலாம். எல்லாம் நம்ம பார்த்துட்டோம்ல, எல்லாம் எப்படி இருக்குதுன்னு தான். அதில் வேறு 80% வேணுமா? துரந்தர் படத்தோடைய லாபம் இருக்குல்ல, என் ஊரை வச்சு தானே படம் எடுத்த, என் ஊரை காட்டி தானே படம் எடுத்த, 80% எனக்கு கொடு அப்படின்னு கேட்கலாமே. ஊரில் இருக்க குப்பை ஊரை நாங்கள் செட்டு போட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதில் வேற அந்த செட்டு போட்டு எடுத்ததுக்கு நான் உனக்கு 80% கொடுக்கணுமான்னு கேட்குறல்ல. குப்பை தானே பார்த்துட்டோம்ல. அதில் வேற சண்டை. அவன் ஒத்துக்கிறான் ஒரு விதத்தில் நியாயம். என் ஊரில் மாலே கிடையாது, படத்தில் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் ஷாப்பிங் மால் போகிற மாதிரி படம் எடுத்துருக்கிற, இது நடக்காது அப்படின்றான். இன்னொருத்தர் ரோடு நல்லா இருக்குன்றான், நடக்காதுன்றான். இன்னொருத்தன் வந்து அந்த பைக்கு நம்ம அம்சா ஓட்டுற பைக்கெல்லாம் எங்கள் ஊரில் பார்த்ததே கிடையாதுரா, ஃபோன்லாம் இருந்ததே இல்லை அப்படின்றான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் எரிஞ்சா என்ன எரியாமல் இருந்தா என்ன? அதனால் சரி நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராவின்ஸை வந்து ஸ்டேட்டாக மாற்றினாலும் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். சரி, நான் திரும்ப எப்பவுமே சொல்கிறது தான், பாகிஸ்தான் வாஸ், இஸ் அண்ட் வில் பி எ ஃபெயில்டு ஸ்டேட் அண்ட் இட் வில் பி எ ஃபெயில்டு ஸ்டேட் ஃபார் எவர். அவ்வளோதான். ஓகே சார். சார் கடைசியாக ஒன்று சார், இப்போ இந்தியாவை சேர்ந்த ரா ஏஜென்ட்டோடைய ஹெட்டும் அதே மாதிரி பங்களாதேஷோடைய இன்டெலிஜென்ஸுமே வந்து மீட் பண்ணி சில விஷயங்கள் பேசியிருக்காங்க சார். ஷேக் ஹசீனா ஏதாவது திரும்ப கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள்? அவங்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க, டிசம்பர் மாதம் அவங்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒழுங்கான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மாத்திரம் தான் இந்தியா அனுப்பும் முதல்ல. ரெண்டாவது அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, போகிறது எப்படின்றது தெரியாது. ஏன்னா பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் கேர் சூப்பருங்க, எல்லாமே கல்கட்டாவில் வந்து தான் பார்ப்பாங்க. நம்ம ஊரில் கூட இருக்குது.
நீங்கள் சென்னையில் நீங்கள் கிரீம்ஸ் ரோட்டில் போய் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. இது மெடிக்கல் டூரிசம்ன்ற பேரில் பங்களாதேஷ்லேருந்து வந்து தமிழில் இருக்காது போர்டு. சென்னையில் கிரீம்ஸ் ரோட்டில் போனீங்கன்னா தமிழில் இருக்காது. ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது, பெங்காலியில் போர்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் பார்த்தோன்னா பார்த்துங்க, நான் போய் சொல்கிறேன்னா நீங்களே தெரிஞ்சுங்க. ஹோட்டல்லாம் கூட பெங்காலியில் தான் போர்டு இருக்கும். ஸோ ஹிந்தியில் கூட இருக்காது. ஓரளவுக்கு படிக்கலான்னு பார்த்தா பெங்காலி தெரிஞ்சேன்னா படிக்கலாம், ஓரளவுக்கு இல்லைன்னா கஷ்டம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடு பெங்கால். வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் இப்போ இனிமேல் வந்துடும், நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வரும்னு வச்சுங்க. வெஸ்ட் பெங்காலில் பங்களாதேஷில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் இவங்க போவாங்களா போக மாட்டாங்களா. இப்போ சொல்லியிருக்காங்க நான் போகிறதுக்கு ரெடின்னு சொல்லி அதுக்கான சிச்சுவேஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. காணொலி காட்சியில் பேசுறது, அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சிக்காரங்களோட பேசுறது, முன்னாள் அதிகாரிகளோட பேசுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க போவாங்களான்னு தெரியாது. ஆனால் பிரச்சனையெல்லாம் ரொம்ப, அதாவது இவங்க போன உடனே திருப்பி கழுவில் ஏற்றுறேன் தூக்கில் ஏற்றுறன்ற மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. இது வந்து என்ன சொல்கிறது, அவங்க நாடு என்னென்ன இருந்தாலுமே இந்த உலகம் வந்து ஒரு ஒரு சுத்தமான ஒரு வேர்ல்டு ஆர்டரை பார்த்துட்டு இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு செய்கையே செய்ய மாட்டாங்க. பஷார் அல் இது அசாத் கூட வந்து மரண தண்டனை கொடுத்துருக்காங்க இதில் சிரியாவில். அவர் ரஷ்யாவில் இருக்கார், அவர் போக போகிறது இல்லை. எப்படியா இருந்தாலும் அவர் நீ வந்தால் தானே அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காரு. அந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய இன்ஆப்ஷன்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லாத ஒருத்தருக்கு தண்டனை அப்படி தான் இவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. இவங்க போன பிறகு திருப்பி கேஸ் நடக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருந்த வயசாயிடுச்சு அவங்களுக்கு. அவங்க பையனே அடுத்த பிரைம் மினிஸ்டர் அளவுக்கு பெரிய வளர்ந்த பையன் தான். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன தான் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் பண்ணாலுமே பங்களாதேஷ் வந்து சில இதெல்லாம் அவங்களோட லிமிட்ன்றது அவங்களுக்கு தெரியணும். மீறி பண்ணாங்கன்னா கஷ்டம்தான் அவங்களுக்கு. ஓரளவுக்கு தான் இந்தியாவால் ஹெல்ப் பண்ண முடியும், சுதந்திரம் வாங்கி கொடுக்க தான் முடியும். அதை கூட பார்த்துக்கிறது கூட, அதாவது குழந்தைகிட்ட பொம்மை வாங்கி தான் தர முடியும், பொம்மையை நானே பார்த்துன்னு இருக்க முடியும், உங்களுடைய உட்காந்து விளையாட முடியுமான்ற மாதிரி நாடு கேட்டால் வாங்கி கொடுத்தாச்சு. 1970 அவரோட சன்னே வந்து பங்களாதேஷ் ஒரு பாகிஸ்தானா மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லும்போது மாறிடுச்சுன்னே சொல்லியாச்சு. நம்ம இப்ப ஷேக் ஹசீனா போனா கன்ஃபார்மா தூக்கு தண்டனை கொடுத்து கொண்டு அதான் வெளில இருக்கும்போது ஒன்னொன்னே பேசலாம், உள்ள போனோன்னே திரும்பி அது ஒருத்தங்க இல்லாத போது கொடுக்கப்பட்ட தீர்ப்புன்றது வந்து செல்லாது. திரும்ப அந்த கேஸ் எடுத்து நடத்துவாங்க. அதுக்கப்புறமா திரும்பி நடத்தி தான் சொல்லலாம். அதுக்கு அந்த மக்கள்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஏங்க பெரும்பான்மையோட ஜெயிச்ச கட்சிங்க அது. ஏதோ அமெரிக்காலேருந்து ஒரு 10 NGO வச்சு பணத்தை கொடுத்து நம்ம ஊரில் கரப்பாம்பூச்சி மாதிரி அந்த ஊரில் ஏதோ பண்ணி நீங்கள் ஜெயிச்சு வச்சிட்டீங்க. அதுக்காக ஃபுல்லாலாம் நீங்கள் வந்து எப்போவுமே எல்லாம் அப்படிலாம் இருக்காது. 7 லட்சம் கோடி 21 லட்சம் கோடியாக கடனை இருக்குது. இப்போ 22 23 லட்சம் கோடி இருக்கும் கடனில் தான் அவங்களும் போவார். அதாவது பாகிஸ்தான் மாதிரி ஆனது கடன்லையும் ஆயிடுச்சு. இப்படி என்ன எடுத்துக்கலாம். நீங்கள் சொன்னீங்களா பாகிஸ்தான் மாதிரி ஆச்சுன்னு, பிச்சை எடுக்கிறதுல வந்து நிற்க போது. அடுத்தது பங்களாதேஷ் வந்து ஓரளவுக்கு ஏதாவது மில்லு நடத்தி போஷன் இருந்தானுங்க. இப்போ அதுவும் போய் கடைசியில் பிச்சை எடுக்கிறதுல பாகிஸ்தான் மாதிரியே வர போகிறாங்க. அதுதான் அப்படிதான் எடுத்துக்கணுமே தவிர தூக்கில் போடுறதெல்லாம் வந்து இப்போதைக்கு இந்த காலத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவர், முக்கியமாக முன்னாள் பிரதமராக அதிபராக இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக தூக்குன்றதெல்லாம் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. சும்மா பேரளவில் சொல்லலாம். அங்கே போனாலும் திரும்பி கேஸ் நடக்கும். அவங்களுக்கு வயசாயிடுச்சுங்க, அதான் சொல்கிறேன். போகிறது அளவுக்கு அவங்களோட உடல்நிலை இருக்குமா, கேஸ் ஆடுற வரைக்கும் அவங்களுக்கு உடல்நிலை இருக்குமா, இதுக்கு நல்ல ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அந்த நாடு எப்படி ஆகும். இந்த மாதிரி விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வேணா இருக்கலாமே தவிர நீங்கள் கொடுத்த உடனே நேராக போயிட்டு கேலவில் எடுத்து போய் அப்படியே இறக்க போகிறாங்க, அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ திரும்ப போய் கேஸ் ஆடி அதுக்கப்புறமா தான் பண்ண முடியும். ஏன்னா இவங்க அப்பா எப்படி கொண்டாங்க, அதுக்கு இந்த குடும்ப சம்மந்தம் இருக்கா இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்க்கணும். நம்ம நிறைய விஷயம் இருக்குது. பங்களாதேஷ் அதாவது வரலாறு கொஞ்சம் படிங்க. எந்த நாடாக இருந்தாலும் நம்மளோட வரலாறு கண்டிப்பாக படிக்கணும். மற்ற வந்து படிக்கிறீங்களா படிக்கல வேறு விஷயம். வரலாறு படிக்கும் போது ஓரளவுக்கு பின்னாடி எவ்வளோ பார்க்குறோமோ அந்த அளவுக்கு முன்னாடி பார்க்க முடியும். லீ குவான் யூ சொன்னது நான் சொல்லலை, நான் சொன்னால் தான் பிரச்சனை. அதனால் நீ எவ்வளோ வரலாறு படிக்கிறோம் அந்த அளவுக்கு உனக்கு ஃபார்வேர்டில் உன்னால் யோசிக்க முடியும் அப்படின்னு அவர் சொன்னார். அதே வார்த்தையை தான் சொல்கிறேன். அந்த நாட்டோடைய வரலாறு படிச்சிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய 2 குடும்பத்திலும் ஒன்று சம்மந்தப்பட்டிருக்கு. இவங்களோட அப்பாவோட மரணத்துக்கும் இவங்களோட அப்பா மரணத்துக்கும் ஒன்றா தொடர்பு இருக்குது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது திரும்ப கண்டினியூ ஆகாதுன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், கடைசி அந்த கரப்பான் பூச்சி நீங்கள் சார், அந்த கரப்பான் பூச்சியோட இப்போ ஸ்டாண்ட் என்ன இருக்குது, என்ன பண்ணிருக்காங்க இப்போ? கரப்பான் பூச்சி ஓடி ஒழிஞ்சிடும். நாக்டர்னல் கரப்பான் பூச்சியோட ஆக்டிவிட்டி என்ன ஜென்ரலாக நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கரப்பான் பூச்சி இருக்காது. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பிரெட்டு போட்டு போங்க, நைட்டு வந்து சாப்பிடும். அதே மாதிரி தான் நீங்கள் பார்க்குற வரைக்கும் இருக்காது. பார்க்காத போது சர்ன்னு வந்து நைட்டு உட்காந்து வேலையை பார்க்கும். இட் ஃபீட்ஸ் ஆன் டர்ட், அவ்வளோதான். டு பி ஃப்ராங்க், நல்லா இருக்கிறது நல்லா கை வைக்காது, கெட்டு போனது தூக்கி தூர வசந்து அது மாதிரி. அதே மாதிரி தான் இதுவும். சும்மா ஓடி ஒழிஞ்சிருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு வரும். மேபி வேறு ஏதாவது NGO பணம் கொடுத்ததுன்னா வரும், இல்லை எவனாவது வெளிநாட்டில் பணம் பிஸ்கட் போட்டான்னா வரும். மற்றபடி கரப்பாம்பூச்சிலாம் எதுவும் கிடையாது. கரப்பாம்பூச்சின்னு சொன்னதையே பேர் வச்ச பிறகு சொன்னது தான் இது. பேர் அதாவது ஒரு ஆரம்பிச்சிட்டானுங்க பேஜ், அந்த பேஜுக்கு பேர் வைக்கல. ஏதோ நம்ம ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லிட்டாருன்றதுக்காக அந்த பேர்லாம் அவ்வளோ ரோசமானவனுங்கன்னா இன்னும் ஜார்க்கண்டில் என்ன பண்ணிட்டு இருக்க, நீ கேரளாவில் என்ன பண்ணிட்டு இருக்க,
ஏன் தமிழ்நாட்டிலே எவ்வளோ இருக்குல்ல இஷ்யூஸு, நீ ஏன் போராட வரல? உன் எய்ம் ஒன்று தான், எஃப்சிஆர்ஏ. ஸோ எஃப்சிஆர்ஏக்கு பிஸ்கட் போட்டாங்க, எஃப்சிஆர்ஏ புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு, உன்னால் எதுவும் பண்ண முடியாது, உன் நீல சாயம் வெளுத்து போச்சு. இந்த நீல நரி கதை இருக்குல்ல, நான் தான் ராஜான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இது. ஸோ வந்து உட்காந்துது கொஞ்ச நாளைக்கே ஏதோ வந்தது போயிடுச்சு, அவ்வளோதான். திரும்ப வரும், வராமலாம் போகாது, வரும். அதுக்கான பணம் வந்து அதுக்கான இருட்டானவனே வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணும். சார் இப்போ இந்த எஃப்சிஆர்ஏ பில் வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஜேபிசி இல்லாம இருந்தா அது இல்லாம இருந்தா கண்டிப்பா நெக்ஸ்ட் இந்த அரசியல் கட்சிகள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. ஏங்க பாதிக்கப்பட போறது அவங்களுடைய கட்சி சம்பந்தப்பட்ட சில பேர்லாம் இருக்காங்கன்னா அதுக்கு வந்து கண்டிப்பா அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. நாட்டுக்கு நல்லதுன்னும் போது அப்ப அது பாஸ் ஆக வாய்ப்பு அதுக்கு ஜேபிசி கொடுத்துருக்காங்க, பாஸ் பண்ணி தான் ஆகணும். அது பாஸ் பண்ணணும்னு தான் நம்ம சொல்றோம். அது பாஸ் பண்றதுக்கான என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுப்பாங்க. அது அமிக்கபிள் சொல்யூஷன் சொல்றோம் ஜென்ரலா. சரி, ஒரு விதமா எல்லாருமே சேர்ந்து ஒரு பில் பாஸ் பண்றதுக்கு என்னவோ அதுக்கு பாருங்க அப்படின்றதான் கொண்டு வரவே தவிர பில் பாஸே ஆகாது அப்படின்னு கிடையாது. எல்லா நாடே இருந்தாலும் பாஸ் பண்ணுவேன் அப்படின்றதும் சரி, மக்களுக்கு புரிஞ்சா போதும். ஒருத்தன் வந்து உன் பாக்கெட்ல பைசா வைக்கிறான்னா ஏன் வைக்கிறான்னு மட்டும் யோசிச்சு, வேற எதுவுமே கிடையாது. உனக்கும் சொந்தமும் பந்தமும் எதுவுமே கிடையாது. சும்மா ஒருத்தன் வரான் அமெரிக்கால இருந்து வந்து வச்சுக்கோ பைசா அப்படின்னா எதுக்கு கொடுக்குறான்? அவ்வளவுதான். இந்த நாய் கதை நம்ம முன்னாடி பேசணும்ல, அதே மாதிரி தான். முதல் கேட்டு திறக்கும் போது கம்முன்னு இந்த நாய், 2வது கேட்டு திறந்து கம்முன்னு இந்த நாய், 3வது கேட்டு திறந்த போது கம்முன்னு இந்த நாய், பிஸ்கெட் போட்டோன்னு எகிரி கழுத்தை பிடிச்சிதான். ஏன்டா நாயை பார்த்து ஏன் இது மாதிரி பண்ண அப்படின்னு கேட்டா, முதல் 2-3 கேட்டு திறக்கும் போது கூட நீ ஏதோ ஃப்ரெண்டு போல இருக்குது, ஏதோ தெரியாமல் வந்துட்டு இருக்கேன்னு நினச்சேன். என்னைக்கு நீ பிஸ்கெட் போட்டியோ அன்றைக்கே தெரிஞ்சு போச்சு நீ திருடன்னா, அதனால உன் கழுத்தை பிடிச்சான். அந்த மாதிரி தான் இது. ஸோ ஒருத்தன் உங்க பைசா கொடுக்குறான், சம்மந்தமே இல்லாமல் கொடுக்குறான் அப்படின்னா யோசிச்சுக்கோ. அப்போ வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் பணம் கொடுக்குறான்னா எதுக்காக உனக்கு அவன் ஒழுங்காக இருக்கானா? ஏங்க இந்தியாவோட எக்கானமி அளவுக்கு 2 மடங்கு அவன் கடன் வச்சுருக்காங்க. இந்தியாவோட பொருளாதார இந்தியா 148 கோடி மக்களை கொண்ட நாடு, பெரிய நாடு இந்தியா. இந்தியாவுடைய ஜிடிபி 5 ட்ரில்லியன் வச்சுங்களேன், 10 ட்ரில்லியன் கடன் இருக்குது அமெரிக்காவுக்கு. கொடுத்தா உனக்கு தான் எய்டு கொடுப்பேன்னு ஒத்த காலம் நிற்கிறான்னா ஏன்டா கொடுக்குறேன், நீ ஏன் கடனில் இருக்கிறியா அப்படின்னு சொல்ல மாட்டான். நம்ம ஆளுங்க கேட்க வேண்டியது. சரி, இதை மாற்றி யோசிங்களேன், என்னுடைய தாட் இப்படி இருக்கு. ஒருவேளை அவனே நிறுத்துறான்னு வச்சுங்க, இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். இந்த கவர்மெண்ட் இது ஒழுங்கான ஸ்டெப் எடுக்குதுன்னு நினச்சிக்கோங்க. டெய்லியும் உனக்கு பணம் கொடுத்துன்னு இருக்கான், திடீர்னு ஒருத்தன் பணம் கொடுக்கல, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸ்கூல் நடத்துறீங்க, காலேஜ் நடத்துறீங்க, அது சர்ச்சு நடத்துறீங்க, கோயில் நடத்துறீங்க, ஏதோ ஒன்று நடத்துறீங்க. அவன் கொடுக்குற துட்டில் தான் நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை ரன் பண்ணுறீங்க. பிஸ்னஸோ சர்வீஸ் ஓகேவா? அது பேரே அதுதான். அதாவது எஃப்சிஆர்ஏ வெளிலேருந்து பணம் வருது, தொண்டு நிறுவனம், சேவை நிறுவனம். சொல்லிக்கிறேன் திரும்ப, அதாவது ஞாபகப்படுத்திக்கலாம் அடிக்கடி. அது பிஸ்னஸ் இல்லை, சேவை. அந்த சேவையை நீங்கள் வந்து வெளிலேருந்து துட்டு வாங்கி செய்கிறீங்கன்னு வச்சுங்க, ஓகே ரைட்டு. அவன் நிறுத்திட்டான். இங்கே உங்ககிட்ட சாப்பிட்டு இருந்தவன்லாம் என்ன பண்ணுவான்? படிச்சிருந்தவன்லாம் என்ன பண்ணுவான்? ப்ராப்ளம் இருக்கா இல்லையா? அவன் நிறுத்த போகிறான்னு நம்மளுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குது. அவன் சொல்ல மாட்டான், ஏன்னா இங்கே நீ சாவுன்றது தான் அவனோட எண்ணமே. அவ்வளோ மேலே அக்கறை இருந்ததுன்னா இங்கேருந்து அங்கே போனவனே கையில் காலில் சங்கிலி கட்டி எடுத்துன்னு வந்து விடுவான். அப்போ மாத்திரம் அழுதல்ல. அவன் ஊரில், நம்ம ஊரில் நீ உண்மையிலேயே அவனை பார்த்துக்கணும்னு எண்ணம், நீ ரொம்ப நல்லவன்டா, உன்னை விட நல்ல உத்தம லோகத்தில் ஒரு உத்தமன் உண்டலில் அது நீ தான், அமெரிக்காக்காரன் தான். இங்கே இருக்கணும் புஷும் போய் அங்கே சோறு போடு, உன்னை யார் கேட்டா? இங்கேருந்து லீகலாக வந்தவனையும் இல்லீகலாக வந்தவனையும் கையில் சங்கிலி போட்டு கண்ணை கட்டி கூட்டின்னு வந்து விட்றிய, நீயா எனக்கு சேவை பண்ண போகிற? இந்த எண்ணம் நம்ம மக்களுக்கு வருவானா? ஒரு நாள் நிறுத்துவான். பார்த்தீங்களா, யூடியூப்லாம் ஜாகிரதையாக இருந்துக்குங்க. பார்த்தீங்களா இல்லையா? நியூஸ் வந்திருக்குது, 2 கோடி வியூக்கு மேலே இருந்ததுன்னா தான் உங்கள் சேனல் பைசா வரும். நான் எவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. ஸோ நீங்கள் வாங்குற காசெல்லாம் ஒரு நாள் ஒரு அளவுக்கு தான் வரும், அதுக்கு மேலே அவன் திவாலில் போகிறான். அதனால் இந்த மாதிரி பைசா வருவது நிற்கும். ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் ஃபார் மணி யோசிச்சுக்கோங்க, மானிட்டைஸ் வேற பாருங்க அப்படின்னு நம்ம எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும். அப்புறம் நீ நாட்டுக்கு நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, உன் பேரில் என் கூட பிறந்துட்டேன் இந்த நாட்டில், அதுக்காக சொல்கிறேன், வேற எதுவும் இல்லை. எங்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து, எனக்கும் சேர்த்து தான். ஸோ இதெல்லாம் பார்த்து தான் பார்த்து பொறுமையாக நடந்து வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பார்த்துக்க. போட்டிக்கடை சிங்கம் சூர்யா சொன்ன போட்டிக்கடை போட்டாவது போஷிக்கலாம், அவ்வளோதான். அதுவாது யோசிச்சுக்கோ. ஆனால் இதையே நம்பாத, கொடுத்துக்கிட்டே இருக்கானா ஒரு நாள் நிறுத்தினானா பிரச்சனை வரும். அந்த ஆங்கிளையும் யோசிங்க, அவ்வளோதான். அவன் நிறுத்துறத வந்து நம்ம ரெகுலேட் பண்ணுறோன்றது வேற. அவனே நிறுத்திட்டான்னு வச்சுங்க, 4 அணிலேருந்து இல்லை சொல்லிட்டானா இல்லையா? மார்க்கோ ரூபியோ சொன்னாரா இல்லையா? மார்க்கோ ரூபியோ சொல்லிட்டார், இனிமேல் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் தான், நோ என்ஜிஓ. இவ்வளோ நாள் இல்லாத ஞானோதயம் இந்தியா எஃப்சிஆரை கொண்டு வர போகுதுன்றது அமெரிக்காவுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு, எத்தனை பதவி வச்சிருக்காரு வடிவேல் மாதிரி, அவருக்கு ஞானோதயம் வந்து முடிவு பண்ணிட்டார் அவர்.
இனிமேல் பணம் கொடுக்குறதா டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்குறோம், என்ஜிஓக்கெல்லாம் கிடையாதுன்னு அவரே சொல்லிட்டார். அதனால் பார்த்து புரிஞ்சுக்கோ. எஃப்சிஆர்ஐயை பற்றி 10 பேர் 10 விதமாக சொன்னாலும் கொஞ்சம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்று படித்து பார்த்து தெரிஞ்சுக்க, அவ்வளோதான். அது வந்து இந்த நியூஸ் இவன் ஒரு அவன் சொல்கிற நியூஸ் மாத்திரம் படிக்காத, பொதுவாக பெரிய சைஸும் இல்லாமல் சின்ன சைஸும் இல்லாமல் பொதுவாக ஒரு ரவுண்டு போட்டு பொத்தனா போல் படி, புரியும். இல்லைன்னா அவன் சொல்கிறத அப்படியே கேட்டுன்னு அப்படியே போய் ஊழல் வந்தால் குழியில் தான் ஓடணும், வேறு எதுவும் சொல்கிறது இல்லை. ஓகே சார், சார் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். இப்போ பொண்ணா நேரத்தில் லைவ் பேலம் போகிறதுக்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். வந்தே மாத்திரம்.